सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாதிருத்தல் வேண்டும் त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् மனம் நிறைந்தவராய் உயிர்கள் அனைத்தையும் நன்கு போஷிப்பிக்கும் முக்கணனாகிய சிவபெருமானை நாம் வணங்குகின்றோம். எவ்வாறு வெள்ளரிப்பழம் அதன் கொடியின் பந்தத்திலிருந்து எவ்வித முயற்சியும் என்று விடுபடுகிறதோ அவ்வாறு இறைவன் ஆத்மாவை அறிவற்ற பதத்திற்கு எடுத்து செல்வாராக. மசதோ மாசத்தமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல இறைவா ஆத்மாவை பொய்யினின்று மெய்மைக்கிட்டு செல்வாயாக. எல்லாம் வல்ல இறைவா ஆத்மாவை அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதியின் கண் எடுத்து செல்வாயாக. எல்லாம் வல்ல இறைவா ஆத்மாவை மரணத்தை விடுத்து மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்வாயாக. எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் இறைவனே, கருவுற்ற நாள் முதல் காத்து உணவும் காற்றும் நீரும் உடலும் உள்ளமும் அருளி அனைவருக்கும் அருள் பாலிக்கும் நீ நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு குமரியனந்தன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெறவும் இந்த ஆத்மா நற்கதி பெற்று இறைப்பாதம் அடைவதற்காகவும் இணைப்பணிந்து பிரார்த்திக்கின்றோம். மேலும் இவர்தம் பிரிவால் வாடும் குடும்பமும் உற்றாரும் நண்பரும் மன அமைதி பெற வல்லமையளிப்பாயாக. அனைவரும் மன அமைதி பெற்று வாழ ஆசி புரிவாயாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தியானம் ஆத்மா இறைநிலையடைய வேண்டி அனைவரும் மனதார வருடம் தியானம் செய்து பிரார்த்தனை நிறைவு செய்து பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஹரி ஓம் தத்சத். பெருந்தலைவர் தாத்தா காமராஜ் அவர்களுடைய பெருந்தொண்டர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். காந்தி மீதும் காமராஜ் அவர்கள் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக அவர்கள் இருவரும் பெயரை இணைத்து ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்த தலைவர். அரசியலையும் தாண்டி ஆகப்பெரும் தமிழ் ஆளுமை, இலக்கிய செல்வர் என்றுதான் எல்லோராலும் இன்று வரை அன்போடு அழைக்கப்படுகிறார்.
குமரியானந்தன் அவர்களுடைய சொற்பொழிவு என்றாலே அதில் சொக்கி திளைக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல தமிழை அள்ளி பெருக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருமகன். தொடர்ச்சியாக அவர் அரசியல் மேடைகளை தவிர்த்து வசந்த தொலைக்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளில் பேசிய காணொளிகள் இன்றும் இருக்கிறது. ஒரு அரிய சொத்து தான், தமிழ் இனத்தினுடைய ஒரு அரிய சொத்து. இப்படி எல்லாராலும் உருவாகி வர முடியாது. எந்த சமரசமும் செய்து கொள்ளாது கடைசி வரை தன் கொண்ட கொள்கையில் அப்படியே நின்றவர். தன்னுடைய மகள் மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய், ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகும் கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸ் கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர். எம் மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு. அவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார். அப்போது கொரோனா நேரம். என்னுடைய அப்பா செந்தமிழன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு, அது ஐயாவுடைய அழைப்பு தான். ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த, நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு அது அவசியம் இல்லை, ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன், சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல், ஒரு தமிழ் அறிஞர், ஒரு தன்னலமற்ற தமிழினத்திற்கான ஒரு தலைவர், பெரிய இந்திய பற்றாளர். குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது, இந்திய நாட்டின் இறையாண்மை மீது, ஒருமைப்பாடு மீதும் பெரும் பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர். அவருடைய மறைவு என்பது ஒரு பேர் இழப்பு தான், பேர் இழப்பு. தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையுமான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை இன்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான். அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர், குறிப்பாக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர், ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய் வசந்த் இவர்களுடைய குடும்பத்தினர், காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள், உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம்.